தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் உயிரிழந்த குழந்தையின் உடல் உடற்கூராய்விற்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடல் உடற்கூராய்விற்கு பிறகு பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் உயிரிழந்த குழந்தையின் உடல் உடற்கூராய்விற்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விஜய்மணி இணைப்பில் உள்ளார். விஜய்மணி, குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. பெற்றோரின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. நேற்று விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் யூகேஜி படிக்கக்கூடிய லியாலட்சுமி செப்டிக் டேங்க் பரிதாபமாக தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் நேற்று அவருடைய உறவினர்கள் பள்ளியின் முன்பு சுமார் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் போராட்டத்தை தொடர்ந்து அவரிடம் போலீசார் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பின்பு முண்டையம்பாக்கம் அரசு மருத்துவமனை முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை லியாலட்சுமியின் உடல் தற்போது பிரேத பரிசோதனை முடிந்து அவரோட குழந்தையின் தந்தையாரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் உடலானது அவர் குழந்தையின் சொந்த ஊரான ஊருக்கு தற்போது எடுத்து செல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் உயிரிழந்த குழந்தைக்கு தமிழக அரசின் நிதியில் சுமார் 3 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து குழந்தையின் உயிரிழப்பை தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர், பள்ளி ஆசிரியர் இவர்கள் 3 பேர் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விக்கிரவாண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து தீவிரமாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணவேணி. விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் உடல் உடற்கூராய்விற்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜய்மணி.